வணக்கம் சகோதரி. இப்போது உங்களுடைய ப்ளவுஸுக்கு நம்ம வந்து முழுமையாக வந்து ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறணும், அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு தேவைப்படுறவங்க கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வெட்ட போகிறது மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு சைஸ். ஸோ 36லேயே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு அளவு. அதனால் இந்த அளவு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். வழக்கம் போல் கரவசத்தை ஆப்போசிட்டில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளவுஸுக்கு எப்போவுமே கீழே பிடிமானத்துக்கு 3/4 இன்ச்சு அளவுக்கு போதும். ஸோ 3/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து இடுப்பு உங்களுக்கு வந்து க்ரீப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு பதிலாக 1 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே வந்து எந்த அளவுக்கு வந்து துணி வந்து பிடிக்கிறோமோ, ஸோ அது வந்து நம்ம இடுப்பு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச். ஸோ 14 இன்ச்சுக்கு பதிலாக நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச் நான் வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ உங்களுடைய மார்பு சுற்றளவு 36 இன்ச். ஆனால் உங்களுடைய பின் கழுத்தோட உயரம் 8 இன்ச், ஓகேங்களா? ஸோ 8 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுடைய பின் கழுத்தோட உயரம் 8 இன்ச் அப்படிங்கும்போது அந்த 8 இன்ச்சு முதல்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 8 இன்ச்சு நீங்கள் வந்து பின் கழுத்தோட உயரம் வைக்கும்போது 36 இன்ச்சுனா நீங்கள் மொத்த சுற்றளவில் 2 இன்ச்சு சேர்த்தா போதும். 36க்கு பதிலாக 38 வச்சுக்கோங்க. 38ல் பாதி 19, அதில் பாதி 9.5 இன்ச், ஓகேங்களா? 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே போல் உயரம் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதே இடத்துலையும் 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது நீங்கள் 8 இன்ச்சு மட்டும் இல்லை, 9 இன்ச்சு கழுத்து வச்சாலும் இதே அளவு உங்களுக்கு ஓகே தான், ஓகேங்களா? ப்ளவுஸோட இன்னொரு பக்கமும் உயரம் வந்து வச்சுட்டோம். 14.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 14 இன்ச்சுக்கு பதிலாக 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டரில் பிடிமானத்துக்கு சேர்த்து 14.5 இன்ச்சு வச்சுருக்கோம், ஓகேங்களா? இப்போது ப்ளவுஸ் வந்து எப்போவுமே கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி முழுமையான ப்ளவுஸுக்கு தேவையான அளவுகளை வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து எந்தெந்த அளவு எப்படி ஷோல்டர் அண்ட் ஆம்கோல் இதெல்லாம் வந்து உங்களால் சரியாக வந்து கெஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த முழுமையாக வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மார்ஜின் போடாமல் என்னால் ப்ளவுஸ் வெட்ட முடியும். இருந்தாலும் இந்த முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போது உங்களுடைய ஷோல்டர் அளவு நீங்கள் 14 சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ 14 இன்ச்சுனா நீங்கள் வந்து பாருங்கள், ஷோல்டரோட அளவு நீங்கள் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். 6 இன்ச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய கழுத்தோட அகலம் 2.25 வச்சுக்கோங்க. கழுத்துக்கு கீழே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பின்கலத்தோட வடிவமைப்பு வைக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது இந்த கழுத்தோட ரவுண்ட் ஷேப் நல்லாவே வடிவமைப்பு கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த அளவு தான், இந்த அளவு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஆம்கோல் அளவு இதில் உங்களுடைய முனிக்கை சுற்றளவு 12ன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ 12 வரனால அதில் பாதி 6 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஆம் அளவு வச்சுக்கோங்க. இந்த ஆம் அளவு 6 இன்ச்சு வைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஆம்கோலோட சுற்றளவு நீங்கள் வந்து 15 இன்ச்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வருதான்னு சொல்லி இந்த 6 இன்ச்சு மார்ஜினில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து வழக்கமாக வைக்கக்கூடிய 1.5 இன்ச்சு ஸ்பேஸ், ஓகேங்களா? ஸோ 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் இதில் வந்து மாற்றம் செய்யாதீங்க. ஸோ இந்த வளைவு ஆரம்பிக்கக்கூடியது 1.5 இன்ச்சில் ஆரம்பித்து இந்த பாயிண்ட் பிடிக்கக்கூடிய அளவில் முடிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட அமைப்பு. இந்த ப்ளவுஸுக்கு வந்து பேக் டாட் போடணும் அப்படின்னா இதில் பாருங்கள் 9.5 இன்ச், அதில் பாதி 4.25, ஓகேங்களா? ஸோ 4.25 இன்ச் அது மிடில் வருது அப்படிங்கிறனால இந்த டாட்டோட உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 4.25 டாட்டோட உயரம் 5 இன்ச்சு வச்சிங்கன்னா 1/4 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு டாட்டோட பிடிமான அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு வந்து
இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு இந்த டாட்டோட உயரம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வெட்டும்போது சில இந்த கார்னர், இந்த ரவுண்டு ஷேப் இதெல்லாம் வெட்டும்போது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போல் நீங்கள் வந்து துணியை வந்து திருப்பிக்கோங்க. இப்போ நான் எப்படி வந்து திருப்பி போட்டு வெட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பும்போது நாங்கள் இடது கையில் துணியை வந்து நல்லா வந்து க்ரீப்பாக பிடிச்சிக்கணும். வலது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டணும். ஓகேங்களா? இதுதான் ப்ளவுஸை வந்து முறைப்படி வெட்டக்கூடிய முறை. இதில் பிரிமாணம், கீழே பிரிமாணம், டாட்டோட மிடில் அண்ட் கழுத்தோட வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றது போல் பட்டியோட நீளத்தை மட்டும் வெட்டிக்கலாம். அண்டு இந்த ப்ளவுஸோட முன்பகுதி வெட்டிட்டு அதுக்கப்புறமா பட்டியை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிடிமானம் எந்த அளவு இருக்கோ அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சு சேர்த்து பட்டி வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பேக் பீஸ் வெட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கை வந்து வெட்டிக்கலாம். கை வெட்டும்போது வழக்கம் போல் பாருங்கள், இந்த கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். இப்போ இதை 2ஆக மடித்து போடுறேன். 2ஆக மடித்து போடும்போது இந்த லைனிங்கோட அகலம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, உங்களோட அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் ஜாயிண்ட் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வரக்கூடிய லைனிங் எல்லாமே இப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை, ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து இப்போது இந்த கையிலையும் உங்களுக்கு பிடிமானத்துக்கு பாருங்கள் கீழே 3/4 இன்ச்சு அளவுக்கு ஸ்பேஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? 3/4 இன்ச்சு இருக்கும். 1 இன்ச்சு, இது 3/4 இன்ச்சு. ஓகே. இப்போ உங்களோட கையோட நீளம் 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு பதிலாக 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? 6.5 இன்ச். அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் 6.5 இன்ச் வைக்கிறேன். இந்த கையோட உயரம் 6.5 இன்ச்சு இருக்கிறதுனால இந்த ஆம்கோல் இந்த கையோட சுற்றளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு 3 இன்ச்சு அளவுக்கு வந்து வச்சா போதும். ஓகேங்களா? அதோட அதிகமாக வேணாம். முனிக்கை சுற்றளவு உங்களுக்கு 12 இன்ச், அதில் 2ல் 1 பாகம் 6 இன்ச்சு வைக்கிறேன். உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள் 6 இன்ச்சு வைக்கிறேன் இல்லையா? இங்கே முனிக்கை சுற்றளவை விட இங்கே வந்து 1.25 இன்ச் சேர்த்து 7.25 வைக்கிறேன். ஓகேங்களா? முனிக்கை சுற்றளவை விட 1.25 சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? 1.25 சேர்த்து வச்சுட்டு இப்போ கை வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். உள்ள பிரிமாணத்துக்கு மார்ஜின் வச்சுட்டு இதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த 15 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்படி பேக்கெட்டுக்கு நம்ம முழு வடிவமைப்பு கொடுக்குற மாதிரி கைக்கும் முழு வடிவமைப்பு இதுக்குள்ளே தான் கை வெட்டணும். ஸோ அதனால் இதில் வந்து 7.25 வச்சோம் இல்லையா? ஸோ 7.25 வச்சனால இதில் 3, அதாவது 3 ஒரு பாயிண்ட், இதுதான் கையோட நடுப்பகுதி. ஓகேங்களா? 3 ஒரு பாயிண்ட். ஸோ இந்த 3 ஒரு பாயிண்ட்டுங்கிறது கையோட நடுப்பகுதி. இதுலேருந்து 2 இன்ச்சு மார்ஜின், திரும்ப இதில் 1 இன்ச்சு மார்ஜின். இந்த 1 இன்ச்சு மார்ஜின்லேருந்து நீங்கள் கையோட வடிவமைப்பு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? புரியுதா? இந்த 2வது இன்ச்சு மார்ஜின்லேருந்து நீங்கள் கையோட கவர் தட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கையோட முன்பகுதியை மார்ஜின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை முழுமையாக வடிவமைச்சுக்கோங்க. இது கையோட கவர் தட்டு. ஓகே. இப்போ உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு 15 வருதான்னு சொல்லி பார்க்கலாம். தேவைப்பட்டால் கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே கை பிடிமானம், இங்கே பிடிமானம் பாருங்க
15.5 இன்ச் வருது. ஓகேங்களா? 15.5 இன்ச் பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி 15.5 இன்ச் வருது பாருங்கள். மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச். ஒருவேளை மார்ஜின் தப்பாக இருந்தால் கூட அளவுகள் மாறும். 7.25 இன்ச். ஓகேங்களா? இப்போது இந்த கையோட வடிவமைப்புக்கு வச்சு பார்த்தா அதே 15.5 இன்ச் தான் வருது. பட் 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கை சுற்றளவில் நீங்கள் கை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து அவ்வளோவா தெரிஞ்சிக்காது. ஒருவேளை நீங்கள் அளவு எடுக்கும்போது கூட அந்த 1/2 இன்ச்சையும் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் உங்களோட கை அளவு ஆம்கோல் சுற்றளவு என்ன தான் நீங்கள் 15 சொல்லியிருந்தாலும் 15 இருக்காது. கண்டிப்பாக 15.5 தான் இருக்கும். ஓகே, அதனால் வந்து நீங்கள் 15 ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்போவுமே கை உயரத்திற்கு ஏற்ப ஆம்கோல் அளவு இந்த முனுக்கை சுற்றளவு கேட்ட போல இந்த ஆம்கோல் அளவு வைக்கணும். இந்த கை அளவுக்கு இதுதான் கரெக்டான அளவு. ஓகே, உங்களுடைய அளவு கரெக்டாக வரணும்னா நீங்கள் 15.5 இன்ச் உங்களுடைய ஆம்கோல் அளவு மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் அறுக்காது போட்டுக்கலாம். கையோட வடிவமைப்பு இப்போ இதில் வந்து கவர் தட்டு நம்ம வந்து வெட்டிக்கலாம். கவர் தட்டு வெட்டும்போது கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்து இங்கே அறுக்காத் போட்டிருக்கோமோ அதுலேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்ருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம முடிக்கணும். அப்படி முடிக்கும்போது இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எஸ் டைப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கையோட உங்களுடைய அளவுக்கு உண்டான கையோட வடிவமைப்பு. இப்போ இந்த பேக் தட்டை வச்சு இது சைடு, இது அறுக்காத்து, இது வந்து முன்பகுதி, இது சைடு, இது அறுக்காத்து. இப்போ இந்த அறுக்காத்தும் ஜாயின் பண்ணி இதை நம்ம வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், லேசாக இழுத்துருக்கேன். கை ஏற்றும் போது லேசாக இழுத்து தான் ஏற்றணும். அப்படிங்கும்போது லேசாக இழுத்துருக்கேன். இழுத்து வைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக ஷோல்டருக்கு 1/4 இன்ச் பாயிண்ட் பிடிக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த அளவு கரெக்டான அளவு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம வந்து இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த அளவு கேட்டது போல் உங்களுடைய அளவுக்கு உண்டான ப்ளவுஸோட முன்பாகம் வெட்ட போகிறோம். ஸோ இந்த முன்பாகம் வெட்டும்போது நல்லா ஒரு விஷயம் கவனிங்க. நீங்கள் கிராஸ் கட்டிங்கா அல்லது நேர் கட்டிங்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலை. இருந்தாலும் நான் கிராஸ் கட்டிங் தான் இப்போ வெட்ட போகிறேன். இருந்தாலும் இதிலே உங்களுக்கு தேவைப்பட்டால் நேர் கட்டிங் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முழுமையாக விளக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு வெட்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். பாருங்கள், இப்படி மடிக்கும்போது 2 பக்கமும் ஒரே போல் மடிப்பு வந்தால் அது வந்து கரெக்டான கிராஸ். ஸோ நம்ம கரெக்டான கிராஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து பின் உயரத்தை விட முன் உயரம் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டான கிராஸ், அதாவது முழுமையான கிராஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் வந்து முழுமையான கிராஸ் வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து பேக் தட்டை வச்சு நம்ம முழுமையாக வடிவமைப்பு பண்ணிக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸோட பேக் தட்டை முழுமையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டை வந்து மார்ஜின் வைக்கணும். ஸோ அது எந்த அளவாக இருந்தாலும் சரி, எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆம்கோல் அளவு கரெக்டாக எந்த அளவு இருக்கோ அதை மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஷோல்டர் அளவு. ஓகேங்களா? இப்போது உங்களுடைய முழு அளவு, அதாவது முன்பாகத்தோட முழு அளவு நீங்கள் வந்து 15 இன்ச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முன் உயரம் 15. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக தான் சொன்னீங்களா தப்பாக சொன்னீங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் 15 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் வெட்டினீங்கன்னா, ஓகேங்களா, கிராஸ் கட்டிங் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு 15க்கு பதிலாக 15.5 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மார்ஜின் இங்கே வைக்கிறேன்.
அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஆனால் இங்கே நார்மலாக நம்ம இங்கே 1.5 இன்ச்சு வைப்போம் இல்லையா? ஸோ கிராஸுக்காண்டி இந்த 1.5 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 15 வைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக 1.5 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கப் சைஸ் இறங்காமல், நீங்கள் வந்து கப் சைஸ் இறங்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த 15க்கு பதிலாக 15 வச்சு அதுலேருந்து 2 இன்ச்சு குறைச்சி 13 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய முன்கலத்தோட உயரம் நீங்கள் 6.5 இன்ச் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து முன்கலத்தோட உயரம் 6.5 இன்ச். ஓகே, ஸோ 6.5 இன்ச் வச்சுட்டோம். இப்போ இந்த 15.5 இன்ச்சு நம்ம முன்னாடி உயரம் வைக்கிறதுனால இந்த முன் உயரத்திற்கு சைடில் நம்ம வந்து எவ்வளோ வைக்கணும்னா கண்டிப்பாக 6 இன்ச் வைக்கணும். ஓகேங்களா? 6 இன்ச் வைக்கணும். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு இந்த அமைப்புக்கு உங்களுடைய டாட்டோட அளவு நீங்கள் வந்து 4.25 இன்ச் வைக்கணும். ஓகேங்களா? 4.25. அதே போல் ஷோல்டர்கிட்டையும் இதே 4.25 இன்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேக் தட்டை எடுத்துக்கோங்க. இப்போது 4.25 இன்ச் எந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜின் வச்சுருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதில் வந்து இதுதான் சென்டர் அளவு. ஓகேங்களா? இப்போது 15.5 இன்ச் உங்களுக்கு வந்துருச்சுங்களா? ஓகே, 15.5 இன்ச் இதில் வந்துருச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த டாட்டில் உங்களுக்கு பிடிமானத்துக்கு கண்டிப்பாக 1.5 இன்ச் வேணும். பிடிமானத்துக்கு ஓகேங்களா? 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்போ இது எதுக்காக இந்த கோடு போட்டோன்னா, இந்த கோடு தான் இங்கே வந்து சேர்க்கணும். இந்த கோடு சேர்க்கணும். இந்த கோடை இப்படி வந்து சேர்க்கணும். இப்படி சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான், உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோடு போட்டிருக்கேன். வேறு எதுக்காகவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுடைய கழுத்தோட அகலம் மேலே வந்து நம்ம 2.25 வச்சோம் இல்லையா? கீழே உங்களுக்கு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். முன்கழுத்தோட உயரம். ஓகேங்களா? ஸோ முன்கழுத்தோட உயரம் 3 இன்ச். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நீங்கள் இப்படி மார்ஜின் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னா, உங்களுடைய இடுப்பு சுற்றளவு நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, இடுப்பு சுற்றளவு 33 இன்ச்சு தான். ஓகே, இப்போது இந்த ப்ளவுஸோட உயரத்திற்கு நீங்கள் டாட்டோட உயரம் 3.25 இன்ச் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா? 3.25 இன்ச் மறந்துடாதீங்க. 3.25 இன்ச் இந்த அளவுக்கு கண்டிப்பாக இது வேணும். இதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த நடு டாட், சென்டர் டாட், நடு டாட், இந்த உயரம் 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு அகலம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் 2 இன்ச். இது வந்து இந்த ஆர்ம் கோல் டாட். ஓகேங்களா? இந்த அளவு ரொம்ப முக்கியம். இதற்கடுத்து நீங்கள் வந்து கையில் கவர் தட்டு எடுக்கக்கூடியது பாருங்கள். கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல 1/2 இன்ச்சு அண்ட் பாயிண்ட் அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகாது. உங்களுக்கு வந்து ஷோல்டரோட அமைப்பு கம்மி அண்ட் கப் சைஸ் அதிகம் அப்படிங்கும்போது இதை நார்மலாக 1/2 இன்ச்சு மட்டும் வெட்டினோம்னா இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவு வெட்டினாலும் நீங்கள் டாட் பிடிக்கக்கூடியது கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு பிடிக்கணும். ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துல நீங்கள் 1/4 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சா போதும். ஓகேங்களா? இப்போது இந்த அளவு டாட்டோட அமைப்பு உங்களோட ப்ளவுஸுக்கு தேவை. இப்போ 33 இன்ச்சு தான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு. இதில் வரதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். 33ல் பாதி வந்து எவ்வளவு? 16, 16, 32, 16.5 வரணும். ஓகேங்களா? 16.5 பாதி வந்து 8.25 வரணும். 8.25 வருதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே 3 இன்ச்சு வருதுங்களா? ஸோ 3 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு வந்து கழிச்சுக்கோங்க இங்கே பிடிமானத்துக்கு. ஓகே, 3 இங்கே 3 வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து 8.25 வரணும் பிடிமானத்துக்கு. 8.25 வரலையா? பாருங்கள், 8.25 இங்கே இருக்குது. ஓகேங்களா? 8 8 16, 16 32, 33, 8.25 வரணும். 8.25 போக இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1 இன்ச்சு தான் இருக்குது. நீங்கள் வந்து உள்ள பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு வேணும். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி சைடில் சேர்த்துட்டு இந்த சைடில்
மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைடுக்கும் துணி வந்து கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி இந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது ரொம்பவே முக்கியமான விஷயம் கூட. இதுலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நடு டாட் எங்கே வருதோ அதிலிருந்து இப்படி ஒரு 1/4 இன்ச் ஷேப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் கொடுக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மார்ஜின். இதை வந்து இப்போ வந்து வெட்டிக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்களோட அளவுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை வெட்டுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ளவுஸும் நல்லா வரணும், அதே போல் உள்ள பிடிமானத்துக்கு துணியும் இருக்கணும். அதே போல் ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து முன்பாக இறங்கக்கூடாது, அதே போல் கழுத்து லூஸும் வந்துடக்கூடாது. அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் உங்கள் ப்ளவுஸோட அமைப்பு. இவ்வளோ தான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி அளவு நம்ம வந்து வெட்டிக்கலாம். பட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக தான் வரும். ஏன்னா உங்களுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ரொம்பவே உயரம் அதிகம். அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் சரியாக தான் இருக்குது, எந்த கரெக்ஷனும் இல்லை. நம்ம இந்த அளவு வந்து இடுப்போட சைஸுக்காண்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னடா இங்கே முன்னாடி இறக்கமாக இருக்குது, இங்கே சைடில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் ப்ளவுஸ் நீங்கள் தச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸ் போட்டோடனே இது மேலே ஏறிக்கிறோம். அப்போ வந்து உங்களோட பட்டியோட அமைப்பு நேராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை கேட்ட போல் பட்டி எப்படி அமைக்கணும்னா, இப்போ பாருங்கள், இந்த டாட்டோட அமைப்பு இந்த ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கணும். இந்த டாட்டோட அமைப்பு ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இதை பாருங்கள், டாட் நீங்கள் பிடிச்ச பிறகு ப்ளவுஸோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு கேட்ட போல் நீங்கள் வந்து பட்டியை வெட்டிக்கணும். இதுதான் வந்து இந்த ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து பட்டி வந்து வெட்டக்கூடிய ஒரு முறை. இப்போ இதை வந்து திரும்ப உங்களுக்கு மடித்து காட்டுறாங்க. திரும்பவும் டாட்டோட அளவு வச்சு பார்க்குறேன். பாருங்கள், எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் அமைஞ்சிருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அமைக்கணும். இதில் வந்து உங்களுக்கு டாட்டோட அமைப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் உயரம் வந்து இவ்வளோ தான் வருமானு சொல்லி கெஸ் பண்ணலாம். ஆனால் அந்த உயரங்கிறது எப்படிங்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே பிடிமானத்துக்கு இவ்வளோ வந்து அரைஞ்சி வந்து உள்ள பிடிமானத்துக்கு வேணும். இப்போ சைடில் வந்து இங்கே பாருங்கள் 3.25 இன்ச்சு வரைக்கும் சைடில் வருது. இந்த 3.25 இங்கே சைடில் வைக்கிறோம். ஓகே, இந்த 3.25 சின்னதாக தான் வருது, 3.25 தான் வருது. அப்படிங்கிறனால வந்து நம்ம முன்னாடியும் அதே 3.25 வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டியோட உயரம். இப்படி தான் உங்களோட ப்ளவுஸுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அமையும். ஓகேங்களா? நான் சொன்ன விஷயத்த, இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த ஷோல்டர் இறங்குற விஷயம், முன்னாடி இறங்குற விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.